உயர்ந்து நிற்கும் வள்ளுவர் போல் தமிழ்நாடு சிறக்கட்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் இணைகிறார். சாமுவேல் எபினேசர், தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன், தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் உயர்ந்து நிற்கும் வள்ளுவர் சிலை போல் தமிழ்நாடு சிறக்க வேண்டும் என்று தற்போது அவர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். நாம் உயிரினும் கலந்திருக்கும் அன்பு உடன்பிறப்புகளுக்கு உங்களுக்கு ஒரு எழுதும் நான் மடல் என அவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த கடிதத்தில் உலகம் பொது மறையான திருக்குறளை வழங்கிய திருவள்ளுவரை தமிழகத்தின் உலக அடையாளமாக செய்தார் என்றும், அதே போல உலக வாழ்விலும் பொது முறையிலும் வழங்கும் அதாவது நன்னெறி கொண்ட திருவள்ளுவர் உலகளவில் புகழ் பெற்றிருக்கக்கூடிய அவருக்கு முதலில் ஐயா திருவள்ளுவர் சிலையை நிறுவியது நம் உயிரிலும் கலந்திருக்கும் முத்தமிழறிஞர் கலைஞர் என்றும் அவர் தனது எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டின் தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையிலும் வள்ளுவர் கோட்டம் அமைந்து புகழ் சேர்த்தவர் தலைவர் கலைஞர் என்றும், அதே போல தமிழ்நாடு அரசின் சார்பில் திருவள்ளுவர் ஆண்டு அதாவது கணக்கை நடைமுறைப்படுத்தினார் என்றும், குறள் நெறிகளை அனைத்து மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் பேருந்துகள் மற்றும் மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய இடங்கள், அரசு அலுவலகங்கள், கட்டிடங்கள் என பல இடங்களில் திருக்குறள் பதித்து இருப்பதும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து குமரியில் உயர்ந்து நிற்கும் 133 அடி உயரமான சிலை நிறுவியது. அதே போல அதன் 10,000 ஆண்டு, அதாவது 1/1/2000 அன்று இந்த அதாவது இந்த சிலையானது நிலவப்பட்டது என்றும், அதே போல இதை காண குமரி அதாவது தமிழகம் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தற்பொழுது அந்த நிறுவப்பட்டிருக்கக்கூடிய அந்த கன்னியாகுமரி இருக்கக்கூடிய அந்த திருவள்ளுவரின் சிலை கம்பீரத்தை காண வந்து செல்கிறார்கள் என்றும் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கடிதத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக திருவள்ளுவர் சிலை எப்படி இருக்கிறதோ அப்படியே தமிழகமும் உயர்ந்து சிறக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் நாளைய தினம் திருவள்ளுவர் சிலைக்கு கட்டப்பட்டிருக்கக்கூடிய புதிய கண்ணாடி அதாவது பாலத்தை நாளை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் நாளை திறந்து வைக்க இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அவர் தங்களது தொண்டர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தை இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. மோகன், வள்ளுவரின் சிலை வெள்ளி விழா நிகழ்ச்சியின் தொடர்பாக முதல்வர் மு க ஸ்டாலின் தொண்டர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் வள்ளுவர் தமிழர்களின் அடையாளமாக திகழ்கிறார் என்றும், தடைகளை தகர்ந்து தமிழ்நாடு சிறக்கட்டும் என்றும், உயர்ந்து நிற்கும் வள்ளுவர் சிலை போல் தமிழ்நாடு சிறக்கட்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.